எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், ஒரு 5 ஷார்ட்கட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸல்ல இப்படி ஒரு டேட்டா என்ட்ரி இருக்கு. ஸோ இப்போ இதுல இந்த ஓல்டு என்ட்ரிக்கும் நியூ என்ட்ரிலையும் இப்போ ஒரு 10 என்ட்ரி இருக்கு. இந்த 10 என்ட்ரில ஓல்டு என்ட்ரிக்கும் நியூ என்ட்ரிக்கும் எந்த என்ட்ரி டிஃபர் ஆயிருக்கோ அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு என்ட்ரியும் செக் பண்ணி எது சேமா இல்லாம டிஃபரெண்டா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்ப இங்க 484 இருக்கு, 486 இருக்கு. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு ஹைலைட்னர்னால ஹைலைட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு டேட்டாவையா நம்ம பார்த்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி பண்ணாம இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காலத்துக்கு தான் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதை இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க F5 அப்படிங்கிற கீயை பிரஸ் பண்ணுங்க. கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் கீ F5 அப்படின்னு இருக்கும். அந்த கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கோ டு அப்படின்னு வரும். இதுல ஸ்பெஷல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ரோ டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரா இந்த ரெண்டு ரோல எது டிஃபரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத மட்டும் தனியா எடுத்து காமிச்சிடும். இப்ப இதுல நீங்க ஹைலைட்னர் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த இது மட்டும் ஹைலைட் ஆகி காமிச்சிடும். இப்ப இதுல நான் ஃபில்டர் பண்ணணும். இப்ப இங்க 10 டேட்டாஸ் இருக்கு. உங்ககிட்ட சப்போஸ் ஒரு 500 டேட்டாவோ 1000 என்ட்ரியோ இருந்துச்சுன்னா அதுல நீங்க இப்படி தனித்தனியா எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டேட்டால போய் ஃபில்டர் அப்படிங்கிறது இந்த காலத்துல வச்சுட்டு டேட்டால போய் ஃபில்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இந்த ஏரோ மார்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டர் பை கலர் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம கலருக்குரியது மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த ஷார்ட்கட் இப்ப இதுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு என்ட்ரியும் நான் ஆட் பண்ணி எனக்கு இங்க அதுவா டிஃபால்ட்டா வரணும்னா நம்ம எல்லாரும் என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எழுதுவோம். சம் எழுதி இந்த ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ கால்குலேட் ஆகி வந்துடும். திரும்ப நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இங்க இருந்து பிடிச்சு டிராக் பண்ணுவோம், எல்லாமே வரும். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதை காட்டிலும் இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். எப்படி அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த எல்லா ரோவையும் சம் பண்ணி எனக்கு வரணும். அப்ப அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உங்களுக்கு ஃபைனல் டோட்டல் வரணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஆல்ட் ஈக்குவல் டு அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்துடும். அதே மாதிரி சப்போஸ் நான் அந்த கீழே இருக்கிற மூணுக்குமே நான் டோட்டல் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 காலமை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இது ஆட்டோ சம். இது என்னதுன்னா ஆட்டோ சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சப்போஸ் எனக்கு இந்த 7வது ஒரு ரோ இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணணும். என்னது ரோவை நான் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா புதுசா ரோ ஆட் ஆகிக்கிட்டே உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து நம்ம இப்ப முன்னாடி பார்க்கும்போது ஃபில்டர் ஆட் பண்ணணும்னா என்னன்னு பார்த்தோம். இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போய் ஃபில்டர் சூஸ் பண்ணும். நான் அப்படி சூஸ் பண்ணாம கீபோர்ட் ஷார்ட்கட்லயே நான் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எந்த இதுக்கு நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டரிங்க அப்ளை ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ திரும்ப அந்த ஃபில்டர் எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கனாலும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ல திரும்ப பிரஸ் பண்ணீங்கன்னா அது போயிடும். அண்ட் தென் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போற ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்ப இதுல 10 என்ட்ரி ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. இந்த 10 என்ட்ரி ஆஃப் டேட்டாஸ்ல எனக்கு ஒரு என்ட்ரி ஆஃப் டேட்டாக்கு மட்டும் நான் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும். அதாவது இது மட்டும் இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப 485 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா, அதுக்கு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் F2 அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க கமெண்ட்ஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி கேட்கும். சோ அதுல நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்படி போட்டு நீங்க டைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா மட்டும் கார்னர்ல ரெட் கலர்ல இருக்கும். சோ அது மேல நீங்க இப்படி வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடிச்ச கமெண்ட் அங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி இது ஒரு 5 ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது போக அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்த எக்ஸல்ல வேற என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதுல இந்த ஷார்ட்கட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.